கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கெஹல் பாத்திர பத்மை என்பவரின் மனைவியின் குடும்பத்தவர்களை கொலை செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறையடிக்கப்பட்டுள்ளது. இவர்களை கொலை செய்வதற்காக வருகை தந்த 2 சந்தேக நபர்கள் புலனாய்வு பிரிவின் தலையீட்டால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கெஹல் பத்தர பத்மே என்பவரும் அவரது மனைவியும் தற்போது வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் மனைவியின் குடும்பத்தவர்கள் பன்னல பகுதியில் வசிக்கின்றனர். அவர்கள் வசிக்கும் வீட்டை நேற்று பிற்பகல் 2 நபர்கள் ஒளிப்பதிவு செய்தமை தொடர்பில் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல்கள் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கெஹல் பத்தர பத்மேவின் மனைவியின் தாய், தந்தை, இளைய சகோதரன் ஆகியோர் வீட்டில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். வெளிநாட்டில் வசிக்கும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான துபாய் சமீர் என்பவரால் சந்தேக நபர்களுக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதனிடையே கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான பெண் சந்தேக நபரின் தாயும் இளைய சகோதரனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 23-48 வயதான இருவர் நீர்கொழும்பு கடுவெல்லகம பிரதேசத்தை சேர்ந்தவர்களாவர். கொலை தொடர்பான தகவல்களை அறிந்திருந்தும் அவற்றை மறைத்து குற்றத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனை திட்டமிட்ட நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை நாம் முன்னெடுப்போம். அதேபோன்று துப்பாக்கிதாரியுடன் சம்பவத்தில் தொடர்புடைய பெண்ணை கைது செய்வதில் போலீசார் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளனர். மேலும் இது தொடர்பிலான துல்லியமான தகவல்களை வழங்குபவர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் வெகுமதியை வழங்குவதற்கு பதில் போலீஸ் மா அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு சட்டத்தரணியைப் போன்று ஆடை அணிந்து வந்தவருடன் தொடர்புடைய பெண் நாட்டில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். எமக்கு தற்போது கிடைத்துள்ள தகவல்களின் பிரகாரம் குறித்த நபர் நாட்டினுள் இருக்கின்றார். மேலும் அவர் தப்பி செல்ல ஏதுவான பகுதிகளில் நாம் விசேட பாதுகாப்பினை பலப்படுத்தியுள்ளோம். எனினும் தற்போதைய தகவலுக்கமைய சந்தேக நபர் நாட்டில் இருக்கின்றார் என்ற விடயம் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய எமது நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அண்மையில் போலீஸ் திணைக்களத்தின் உயர் பதவிகளில் ஏற்பட்ட இடமாற்றத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருப்பது தொடர்பில் நாம் அறிவோம். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மரமும் பட்டையை போன்று கடந்த காலங்களில் செயற்பட்டனர். எனவே அந்த தொடர்புகளை தகர்ப்பதன் ஊடாக ஒருவித குழப்பத்தை உருவாக்கும் சதி திட்டமும் இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகின்றது. இந்த சம்பவங்களுக்கு பின்னால் ஏதேனும் குழுவொன்று இருக்கிறதா என்பது தொடர்பிலும் நாம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றோம். ஓரளவு இதுபோன்ற நிலைமை இருப்பது குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அது தொடர்பான விசாரணைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். உயர்மட்டத்தின் நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அது இந்த சம்பவங்களுக்கு காரணமாக அமையாது. இதனிடையே கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துக்கு உதவியதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபரின் தாயையும் இளைய சகோதரனையும் 24 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி இன்று அனுமதி வழங்கியுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர்களுக்கு இந்த சம்பவம் தொடர்பிலான புரிதல் இருப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கமைய தகவல்களை மறைத்து வைத்திருந்தமை விசாரணைகளில் தெரியவந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரியின் மெசஞ்சர் கணக்கினூடாக பிரதான சந்தேக நபரான இஷாரா அவரது இளைய சகோதரருக்கு குறுந்தகவல் அனுப்பியமை அழைப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு மன்றுக்கு அறிவித்தது. நீதிமன்றுக்கு அருகில் சஞ்சீவவை தாக்குவேன் என அந்த குறுந்தகவலில் இருந்ததாக விசாரணை அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர். கடந்த 19ஆம் தேதி கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதை அடுத்து வேலை முடிந்துவிட்டதாகவும் மெசஞ்சரினூடாக மற்றொரு குறுந்தகவல் அனுப்பப்பட்டதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள தாயின் வங்கிக் கணக்கினூடாகவே பிரதான சந்தேக நபர் பணப்பரிமாற்றத்தை மேற்கொண்டுள்ளார். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார்.